இதை இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மதத்திலிருந்து ஒருவர் மதம் மாறினாலும் கூட அது மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலையை இந்து மதத்துக்கு உருவாகும். அதனாலதான் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த மதம் மறுபடியும் எழுச்சி பெறுகிறது. குறிப்பாக குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் விளக்கு பூஜை பண்றாங்க. குழந்தைகளை கொண்டு சனாதன தர்மத்தை அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த மதம் இன்னும் எழுச்சி பெறும். இது ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2010 2020 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் வெறும் 12 கோடி தான் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் 35 கோடி பேர் ஆட் ஆயிருக்கிறார். வெறும் 10 ஆண்டுகள்ல 35 கோடி இஸ்லாமியர்கள் புதிதாக வந்திருக்கிறார்கள். வெறும் 12 கோடி கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் வைகுண்டபுரத்திலும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயோ நடக்கக்கூடியதை நம்மூர்ல நடக்கும். அப்ப நம்முடைய மதத்தை போற்றி பேணி காக்க வேண்டிய உரிமை, கடமை நமக்கு இருக்கு. நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய கொடியை உயர பிடித்து யாரையும் மதம் மாற விடக்கூடாது. அது கன்னியாகுமரி போன்ற பகுதியில மதம் மாறி இருக்கக்கூடிய சொந்தங்களையும் திரும்ப அழைத்து வருவதற்கான முயற்சி எடுக்கணும்.